அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லும் போது அந்த அம்மா பணத்தை எடுக்க, என்னன்னா நான் கொடுக்காமலா போயிடுவேன், இருக்கிற வீட்டை கூட வித்து கொடுத்துட மாட்டேன்னா, டப்புன்னு இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு யாரும் உள்ள நுழைகிறா, கடன் கொடுத்தவர் நுழைகிறார், என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசினேன் என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. ஏமா நீங்க ஏன் பழையபடியும் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கியே, நேற்று நீங்க தானே கொண்டு வந்து 2 பணம் மூட்டை என் கையில கொடுத்துட்டு போனீங்க, பத்திரத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றதுக்குள்ள உங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. நான் எங்க உங்க வீட்டுக்கு வந்தேன், நான் எங்க உங்க வீட்டுக்கு வந்தேன், நான் இப்பதானே ஊர்ல இருந்தே வந்து இறங்கி பணப்பொட்டலத்தை இப்பதானே நம்ம திறக்கிறேன், நான் வரவே இல்லையே உங்க வீட்டுக்குன்னாங்க. பாஸ்கராச்சாரியார் யோசித்தாரு என்னமோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. நேரா பூஜரைக்குள்ள போய் நின்னாரு. அசிரீரி கேட்டது அப்பா ஓம் அபர்ணாயே நமகன்னு சொன்னா கடனை எல்லாம் நீக்கக்கூடியவள்னா, ஆனா இந்த நாமத்தை சொன்ன பிறகும் கடனை நீக்காம என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீன்னு என்ன கேட்ட பாரு, அதை என்னால தாங்கவே முடியாது. ஓம் அபர்ணாயே நமகன் சொல்றதை விட்டுட்டு ஓம் சண்டிகாயே நமகன் நீ குங்குமம் போட்டியா இல்லையா, இப்ப சொல்லுப்பா உன் கடனை நான் அடைச்சிட்டேன். ஏன் பாஸ்கர் ஆச்சாரி உன் கடனை நான் அடைச்சிட்டேன், இப்ப சொல்லு அபர்ணாயை நமகன்னு என்ன அர்ச்சனை பண்ற தகுதி எனக்கு இருக்கான்னு அம்மா கேட்டா. இப்ப எனக்கு அந்த பெயர் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டா. நெடுஞ்சாங்கரையா விழுந்தாரு பாஸ்கராச்சாரியார். அம்மா உன்னை போல கருணை உள்ளவ, உன்னை போல இரக்கம் உள்ளவ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த லோகத்திலே இல்லம்மா, நான் தெரியாம உன்னை சந்தேகிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. என் பக்தன் ஒருவன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் அவமானப்பட்டாலோ அவன் கண்ணீர் வடிச்சாலோ அவன் பிரச்சனையில இருந்தாலோ அவனுக்கு வாழ்க்கையில தங்கு தடைகள் இருந்தாலோ என்ன ஒருத்தன் முழுசா நம்பி அவன் பிரச்சனையில இருந்தாலோ அவனுக்கு வாழ்க்கையில தங்கு தடைகள் இருந்தாலோ என்ன ஒருத்தன் முழுசா நம்பிட்டான்னு சொன்னா ஒரு நாளும் நான் அவனை கைவிட மாட்டேன் என்பது அம்பாளுடைய வாக்கு. ஆக லலிதா